வணக்கம். இது உங்கள் கேவிபி டாக்கீஸ். நீங்கள் எல்லோரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்டால், என்னடா இவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாமல் யாராச்சும் இருப்பாங்களான்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்களை தவிர வேறு யாருமே அந்த பஸ்ஸில் இல்லை. வெறும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பஸ்ஸில் வேறு யாருமே இல்லாத ஒரு தனிமையான காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பேசாமல் தூங்கிடுவேன், இல்லை அப்படின்னா ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே நான் பாட்டுக்கு வருவேன்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் தனியாக ஒரு பஸ்ஸில் போகும்போது மனசுக்குள்ளே ஒரு திக் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகும்னு தான் நான் சொல்கிறேன். பஸ் நம்பர் 375 அப்படின்னு ஒரு கதை சைனாவில் இருக்குது. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு ராட்சசன் தொடர். நான் உங்கள் ராகவன். இந்த கதை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நவம்பர் 14, 1995 பீஜிங்கில் சைனாவில் தான் ஆரம்பிக்குது. ஸோ பஸ் நம்பர் 375 அப்படிங்கிற ஒரு பஸ் வந்து நார்மலான பஸ் கிடையாது. நம்ம ஊரில் நைட் டைமில் பஸ் எல்லாம் விடுவாங்க. அதாவது நைட்டு 11 மணிக்கு மேலே பஸ் எல்லாம் ஓடும். அதே மாதிரி தான் சைனாலையும் ஓடுது. அதுதான் இந்த 375 பஸ். ஸோ இந்த பஸ் நம்பர் 375 வந்து இரவு 11 மணிக்கு மேலே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த பஸ் எந்த ஊரில் இருந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவான்மிங் அப்படிங்கிற ஊரில் இருந்து குவான் அப்படிங்கிற இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இது டெய்லி நைட்டு 11 மணிக்கு கிளம்பி 2 டைம் யுவானுக்கு போயிட்டு வருது. ஒரு நாள் நைட்டு, அதாவது நவம்பர் 14ஆம் தேதி வழக்கம் போல் இந்த பஸ் 375 வந்து கிளம்பியிருக்கு. இந்த பஸ்ஸில் வந்து வெறும் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர், அப்புறம் அந்த பஸ்ஸோட லேடி கண்டக்டர். இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போகும்போது ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் 3 பேர் ஏறியிருக்காங்க. ஒரு வயதான பெரியவர், அப்புறம் ஒரு மூதாட்டி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன். ஸோ இந்த 3 பேருமே தள்ளி தள்ளி டிஸ்டன்ஸில் உட்காந்து டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பஸ் போகிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்கான ஒரு காட்டுப்பகுதி. ஒரு இருட்டில் தான் இந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணுது. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் நேராக நிற்கிறாங்க. ஒருத்தர் அந்த 2 பேர் தோள் மேலே கை போட்டு நிற்கிறாரு. அவங்க அந்த பஸ்ஸை நிறுத்த கை போட்டுருக்காங்க. ஆனால் அந்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டாமல் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. உடனே அந்த லேடி கண்டக்டர் வந்து ஏன் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிரைவர், இல்லை, அந்த பகுதி ரொம்ப மோசமான பகுதின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே 1 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் கூட அந்த லேடி கண்டக்டர் வந்து டிரைவர்கிட்ட, நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்தது தப்பு, இதுக்கு மேலே அவங்களுக்கு பஸ் இருக்குமான்னு தெரியலை, ஸோ நீங்கள் வண்டியை திருப்பி போய் அவங்கள ஏற்றிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. டிரைவரும் வேறு வழி இல்லாமல் பஸ்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாரு. போய் அந்த 3 பேரையும் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அந்த 3 பேரும் சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாமல் ராஜாக்கள் மாதிரி அந்த காலத்து உடை அணிஞ்சு இருந்தாங்க. அந்த 3 பேரில் நடுவில் இருந்த ஆள் தலையை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கார். தலையை நிமிரவே இல்லை. இவங்க 2 பேரும் அவரை முன்னால் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் கடைசி சீட்டில் போய் உட்கார்றாங்க. அடுத்த ஸ்டாப்பில் அந்த பஸ்ஸில் உள்ள பெரியவர் இறங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் அந்த 3 பேரும், ஒரு யங் பாயும் ஒரு வயதான மூதாட்டியும், அதுக்கப்புறம் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த யங் பாய் வந்து ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துகிட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த மூதாட்டி வந்து ரொம்ப பயத்தோட அந்த 3 பேரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வராங்க. அதில் அந்த 2 பேர் மட்டும், அதாவது கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிற 2 பேர் மட்டும் அந்த மூதாட்டியவே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அதனாலேயே ரொம்ப பயத்தில் இருந்திருக்காங்க அந்த மூதாட்டி. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரை பார்க்கும்போது கூட அவங்க அதே மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதனால் அந்த மூதாட்டி ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே டிரைவர் பஸ்ஸை நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட பர்ஸை இந்த பையன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், இல்லை, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மூதாட்டி கொஞ்சம் கூட கேட்காம அந்த பையனை போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மூதாட்டி பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டிரைவர் வந்து இங்கே இருந்து போலீஸ் ஸ்டேஷன் 15 கிலோமீட்டர், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுவும் அந்த மூதாட்டி கேட்காம, இல்லை என்னைய இங்கேயே இறக்கி விடுங்க, நான் இந்த ஏரியா தான், எனக்கு இங்கே தெரியும், பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டிரைவர் வேறு வழி இல்லாமல் அந்த மூதாட்டியவும் அந்த பையனையும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. அந்த பஸ்ஸு முன்னாடி போனதும் அந்த மூதாட்டி திரும்பி அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. அந்த கடைசி சீட்டில் இருக்கிற அந்த 2 பேர் திரும்பி அந்த மூதாட்டியை முறைச்சு பார்த்துட்டே தான் இருக்காங்க. உடனே அந்த பையனை மறுபடியும் போட்டு அந்த மூதாட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ் கொஞ்சம் தூரம் போக போக அந்த பையனை அடிச்சுட்டே இருக்காங்க அந்த மூதாட்டி. ஒரு வழியாக அந்த பஸ் அவங்க கண் பார்வையில் இருந்து தூரமாக போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மூதாட்டி சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, என்னை மன்னிச்சிருப்பா, சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு அந்த பையன் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ என்னோட பர்ஸை திருடலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை நான் ஏன் அடித்தேன் அப்படின்னா உன்னோட உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற 3 பேருமே உயிரோடு இருக்கிற ஆள் கிடையாது, ஆல்ரெடி இறந்து போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே எல்லாரும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க 3 பேருக்குமே காலே கிடையாது, கண்டிப்பாக அது பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ பஸ்ஸில் ஆல்ரெடி டிரைவரும் கண்டக்டரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள போலீஸ், போடா பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்காத, பேய் கதையெல்லாம் இங்கே சொல்லாதன்னு சொல்லி அந்த பையனையும் அந்த மூதாட்டியவும் திட்டி அனுப்பிடுறாங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, பஸ் நம்பர் 375 சரியான நேரத்துக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வரல அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதை கேட்ட உடனே போலீஸ் அந்த வயசான பாட்டியையும் அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பஸ்ஸை தேடணும்னு சொல்லிட்டு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பஸ் நம்பர் 375 எங்கே போச்சு, என்ன ஆச்சு, உள்ளே இருந்த டிரைவரும் கண்டக்டரும் என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் பஸ் விழுந்திருக்குமான்னு சொல்லிட்டு கிரேன் எல்லாம் வச்சு அங்கே தேடி பார்க்கும்போது அந்த பஸ் நம்பர் 375 அங்கே தான் இருந்துச்சு. அந்த பஸ் நம்பர் 375 இருந்து 3 உடல்களை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது விசாரிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அதில் ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது. சரி, அதை செக் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த பஸ் நம்பர் 375 அங்கே வந்ததுக்கான ஆதாரமே இல்லையா. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கேன்னு அந்த 3 உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு 2வது ஷாக் என்ன அப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடி காணாமல் போன பஸ்ஸில் இருந்த 3 சடலம் கிட்டத்தட்ட 48 நாளுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. சரி ஓகே, பஸ்ஸில் வேறு ஏதாவது தடயம் இருக்கான்னு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த பஸ் 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு. அவ்வளோ டீசலும் இந்த பஸ்ஸில் இல்லை. ஏன்னா ஹுகான் பஸ் ஸ்டாப் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பஸ்ஸில் டீசலே இருந்திருக்கு. அப்போவும் எப்படி இந்த பஸ்ஸு இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டேங்கில் ஃபுல்லாக ரத்தமாக கொட்டி இருந்திருக்குதான். இது எல்லாமே சைனாவில் உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உர்பான் லெஜண்ட் செய்கிற வேலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை கதை தான், வெறும் கட்டுக்கதை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த கதையை கேட்கும்போது நமக்கு இனிமேல் பஸ்ஸில் தனியாக போனால் சுற்றி பார்த்துட்டே தான் போவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.